செருப்பில் அடித்த மாதிரி ஆச்சு, கம்முன்னு உட்காந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ இறையாண்மைங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த இறையாண்மைனா என்ன தெரியுமா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் ஒரு இறையாண்மையை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க, நாத்திக நாடுகள் உட்பட. இந்த இறையாண்மைனா என்னென்னா 1530 அந்த ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஜீன் போர்டின் அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து இந்த மீனிங் வந்து வைக்கிறார். அவர் தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். அவர் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய செக்குலரிசமுக்கு இறை தூதர் அவர் தான். அவருடைய சுன்னத்து தான் இன்றைக்கி வந்து உலகமே வந்து மேற்குலகம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ இந்த இறையாண்மைக்கு டெஃபினேஷன் வந்து விக்கிபீடியாவில் போய் பாருங்கள், அதில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இறையாண்மை சாவரண்டி என்பது ஒரு அரசின் அல்லது ஒரு நாட்டின் முக்கிய கூறாக அமைவது அந்த அரசின் முழுமையான அதிகாரம் ஆகும். இறைமை என்ற பதத்தை முதலில் பயன்படுத்தியவர் ஜீன் போர்டின் ஆவார். எவராலும் எதிர்க்கப்பட முடியாத, முறியடிக்கப்பட முடியாத அரசியல் அதிகாரமே இறையாண்மை என அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த ஆர்டரை உங்களால் மீறவே முடியாதோ அந்த ஆர்டர் தான் இறையாண்மை அப்படிங்கிறான். அதுக்கு மீனிங் என்ன, ஆனாசு அப்படிங்கிற, அதாவது இந்த லத்தீன் மொழியோடைய இது அதுதான். அப்போ அது என்ன அப்படின்னா மேலானதுன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹு அக்பர்னு அர்த்தம், புரியுதுங்களா? அக்பர்னு அர்த்தம் இறையாண்மை. அதாவது சாவரண்டி அப்படின்னு என்ன அர்த்தம், அக்பர், நாங்கள் தான், ஆனால் ரப்புக்குமுன் ஆளா, நாங்கள் தான் மேலானவர்கள், இதுதான் அர்த்தம் இந்த சாவரண்டின்னு. அதுதான் நம்மளை வச்சுருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் போய் நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டாலும் பையத்து ஒன்று எடுப்பாங்க, உறுதிமொழி எடுப்பாங்க. அந்தந்த நாட்டுடைய அந்த அரசியல் சாசனத்தின் மீது சத்தியம் பண்ணி இதை நாங்கள் மீற மாட்டோம், இதுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்ட்டு. இதே தான் இஸ்லாத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம், மீற மாட்டோம்னு. அப்போ இந்த சாவரண்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த இறையாண்மை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்ரனஸ் அப்படிங்கிற அந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் அதை கொண்டு வராங்க. அப்போது இந்த இறையாண்மைக்கு 4 விஷயம் முக்கியங்கிறாங்க. இதனால தான் இஸ்லாம் அஹமது என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி வந்து இஸ்லாம் வந்து தீன் கிடையாது, மதம் அப்படிம்பார். ஏன்னா தீனுனா அதுக்கு 4 இருக்கணும். இதே தான் இங்கேயும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இறையாண்மைக்கு 4 இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நிலம் இருக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு லேண்ட் இருக்கணும், ரெண்டாவது அதில் பாப்புலேஷன் இருக்கணும், மூணாவது அதில் வந்து சட்டம் இருக்கணும், நாலாவது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒரு அரசாங்கம் இருக்கணும். இதை 4 இருந்துச்சுன்னா இறையாண்மை. இதே வந்து தீனுக்கு எடுத்துக்கங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஓனர் இருக்கணும், அல்லாஹ். அப்போ இங்கே யார் ஓனர், அரசாங்கம். இங்கே அல்லாஹ். இங்கே யார் ஃபாலோ பண்ணுறவன், குடிமக்கள். இங்கே மனிதன், படைப்புகள் எல்லாரும் கவர் ஆயிடுச்சு. இங்கேயும் சட்டம் இருக்குது, இங்கேயும் சட்டம் இருக்குது, புரியுதா? அப்போ நிலப்பரப்பு என்ன, இங்கே அல்லாஹ், வானம் பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்போ அங்கே அல்லாஹ் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறான் இதில், இந்த தீனில் மற்ற சாவரண்டிக்கும் இதுக்கும் அல்லாஹ் இதில் அடிஷனல் என்ன பண்ணுறான், இதுக்கு வந்து தீர்ப்பு இருக்குது, பதிலடி இருக்குது. அதாவது நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் விளைவு இருக்குது. இதுதான் நமக்கு இஸ்லாத்திற்கும் இதில் இருக்கக்கூடிய இவங்க வைக்கக்கூடிய இன்றைக்கி நவீன உலகம் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ இந்த 4 விஷயம் எங்கே இருக்கோ அது எல்லாமே இறையாண்மை தான். நீ கடவுளே இல்லைனாலும் சொல்லு, ஒரு கடவுளை நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. எந்த உத்தரவு மேலானது அது தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மேலானதுன்னு இருக்காங்க, நல்லா சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப எதுக்கு நான் அனுப்பினேன் ரசூல் அப்படிங்கும்போது, ஹுவல்லஸி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரியல் முஷ்ரிகூன். அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் என்ன செய்யணும், போதித்து விட வேண்டும், உபதேசித்து விட வேண்டும், எட்டி வைத்து விட வேண்டும், செய்திட வேண்டும். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. மேலே இருக்கணும், சாவரண்டியில் இருக்கணும் அந்த என்னுடைய வார்த்தை, அங்கே வச்சுட்டு வரணும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி, இது ரசூலுடைய பர்பஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பர்பஸ். உங்களுக்கு யூசுப் நபியுடைய பர்பஸ் வேணும், உங்களுக்கு வந்து நூ நபியுடைய பர்பஸ் வேணும்னா அந்த வேதங்களை தேடி படிச்சிங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. நாம் வந்து குரானை ஃபாலோ பண்ண வேண்டியவங்க. அப்போ ரசூலுடைய பர்பஸ் 1க்கு 4 வாட்டி சொல்லிட்டான் அல்லாஹ். 4 இடத்துல இதே வசனம் ரிப்பீட் ஆகுது, கொஞ்சம் வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டில். அப்போ இது பார்த்துக்குங்க, இது 9:33. இதே அல்லாஹ் என்ன சொல்கிறான் 34:5, எவர்கள் நம்முடைய வசனங்களை தோல்வியுற செய்திட கடுமையாக முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய மிக மோசமான வேதனை இருக்குது. அல்லாஹ்வுடைய வசனங்களை எப்படி தோற்கடிப்பது? அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறான், இவ்வளோ தான், இப்படி தான் ஆட்சியாளர் தேர்வு இருக்கணும்ன்ட்டு. அதை தூக்கி கடப்பல் போட்டு நான் சொல்கிறது செய்ய அப்படிங்கிறனா அதுக்கு பேர் என்னது? அல்லாஹ்வுடைய ஆயத்து தோற்கடிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான் துல்ஹஜ்ஜில் ஹஜ்ஜு செய்யணுன்ட்டு, இப்போ நான் சொல்கிறேன் ரமலானில் ஹஜ்ஜு செய்யணுன்ட்டு. இப்போ இதில் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய துல்ஹஜ்ஜில் நோன்பு வைங்கிற குரான் தெளிவாக சொல்லுது, ரமலானில் நோன்பு வைங்கன்ட்டு மிரட்டுறான். அவனாவது எத்தனை பேர் மிரட்டினானுங்க மன்னர்கள்? குரான் வந்து படைப்புன்னு சொல்லக்கூடாது, குரான் வந்து இது சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எத்தனை பேர் ஆதிக்கம் பண்ணி அது ஃபத்வா வாங்கியிருக்காங்க.
அப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களை தோல்வியுற செய்வது. அல்லாஹ் சொல்கிறான் ஆட்சியாளர் தேர்வு இப்படி தான் இருக்கணும். மனித குலத்தை விடுதலை பெற்றுக் கொடுத்தாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டுங்கிறாங்க. ஆட்சியாளர் தேர்வு முதல்ல நடந்தது அது இல்லை, ரசூல்லா காலத்துலேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இது ரசூல்லாவுடைய உண்மையான பெருமை. இது சொன்னால் என்ன ஆயிரும், நீங்களே உங்கள் மூஞ்சியில் கரிய பூசிங்க. ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எல்லாமே மன்னராட்சியின்படி இயங்கக்கூடியது. இதில் ஆக மோசமான ஜனநாயகம் கூட மன்னராட்சியை விட பெட்டர் தான். பாசிசம்ங்கிறோம்ல, மன்னராட்சியை விட அது எவ்வளோ மேல். இன்றைக்கி கூட நம்ம பேசுகிறோம்ல பேச்சுரிமை. இன்றைக்கி நமக்கு இந்தியாவில் இருக்கிற பேச்சுரிமை சவுதி அரேபியாவில் இருக்கா, யூஏயில் இருக்கா, துபாயில் இருக்கா, எங்கேயுமே கிடையாது. அப்போது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய வசனங்களை தோல்வியுற செய்கிறது அப்படின்ட்டு. அப்போது இதில் புரிஞ்சுக்கணும் சாவரன்ட்டினா என்ன, மேலானதுன்னா என்ன, வசனங்களை தோற்கடிக்க செய்வதுனா என்ன அப்படின்னு. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லிடுறேன். என்னென்னா, மற்ற இறையாண்மைக்கு கீழ் வாழலாமான்னா வாழலாம். புரியுதுங்களா? ரசூல்லா கூட அரபுகளுடைய இறையாண்மைக்கு கீழே தான் வாழ்ந்தாங்க. வாழ்கிறதுங்கிறது வேறு, அதில் கலந்து விடுவதுங்கிறது வேறு. புரியுதா? வாழ்கிறதுங்கிறது வேறு, அதில் கலந்து விடுவது அப்படிங்கிறது வேறு. நாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த சமூகத்தில் இருக்கிறோம், இங்கே மது ஹலாலாக தான் இருக்குது. மது இங்கே இந்தியா தடை செய்யப்பட்டதா? கிடையாது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனால் இங்கே அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் அனுமதிக்கப்பட்டதுன்னு நாம் போய் குடிக்க மாட்டோம். புரியுதா டிஃப்ரெண்ட்டு? ஆனால் மது இருக்கக்கூடிய ஊரில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நாம் மது குடிச்ச பாவி ஆகுமா? ஆக மாட்டோம். ஏன்னா நாம் குடிக்கல. அப்போ அதே தான். புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய இறைத்தன்மையில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இறைவனாக ஏற்க மாட்டோம். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இதில் உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஃபசாத் பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா, இந்தியாவில் வாழக்கூடாதுங்கிறான். இவன் வாங்கினா எப்படி போனால் உலகத்தில் எங்கேயுமே வாழக்கூட முடியாது. இந்தியாவில் இல்லை, இந்தியா அதை விட மோசம் சவுதியில் வாழக்கூடாது. அப்போ என்ன போய் பண்ணுறது? அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வச்சு ஃபசாத் பண்ணக்கூடாது சொல்கிறாங்களா, வார்த்தைகளை அதற்குரிய இடங்கள்லேருந்து மாற்றுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்க வருவாங்க. அதனால் கிளாரிட்டி நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்போது இலாஹ் அப்படிங்கிறதுக்கு முதல்ல அகராதி பொருள் டிக்ஷனரியில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன மீனிங் அவர் குறிப்பிடுறாரு மௌலானான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மீனிங் டிக்ஷனரி மீனிங் அவங்க குறிப்பிடுறாங்க. ஒன்று வியப்படைய செய்தவன், ஆச்சரியப்பட வைக்கிறவன், இது இலா அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அபயம் அளிப்பவன், இதுவும் யார், இலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபுகள் வச்சுருந்த அந்த டிக்ஷனரி மீனிங். எதிர் நோக்கப்படுவன், ஆர்வமாக போய் ஒரு முன்னாடி போய் கையேந்தி நிற்கிறோம். அப்போது ஒரு 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 எதிர்பார்ப்போடு போய் நிற்கிறோம்ல, அது மாதிரி போய் நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா அவரும் இலா அப்படின்னு. வணங்கப்படுபவன். ஸோ இன்றைக்கி நம்ம முஸ்லீம் நம்ம மீனிங்கும் இருக்குது. புரியுதா? நம்ம மீதி இருக்கிற மீனிங் மைண்ட் பண்ணுறதில்ல. அப்போது இந்த இடத்துல நம்ம இது பார்த்திங்கன்னா டிக்ஷனரி மீனிங். அதே குரான் இலாங்கிறது எத்தனை மீனிங் பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்கு ஒரு 11 இடங்களில் 11 மீனிங்கில் குரான் பயன்படுத்துது. ஒரு இடத்துல குரான் பயன்படுத்தும் போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலம் தருபவன், ஒரு இடத்துல பலம் தருபவன் பயன்படுத்துது. 2வது இடத்துல உதவி செய்பவன்கிற மீனிங்கில் பயன்படுத்துது. 3வது பயன் அளிப்பவன் அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துது. படைப்பவன் 4வது. 5வது பிரார்த்திக்கப்படுபவன். 6வது ஆட்சி செய்பவன். 7வது பரிந்துரைப்பவன். 8வது பயப்பட தகுதியானவன். 9வது உத்தரவு இடுபவன். 10வது பின்பற்றப்படுபவன். 11வது சரி தவறு என்பதை தீர்மானிப்பவன். இது இந்த எந்த மீனிங்கில் அல்லாஹ் பேசினாலும் அவனை நீங்கள் கடவுள், இதில் எந்த கேட்டகரியில் நாம் ஒரு ஆளை கொண்டு வந்தாலும் ஒருத்தரை நாம் லா இலாஹா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் செயல் லா இலாஹா இல்லல்லாவுக்கு மாற்றமாக இருக்குது. இப்போ இதில் சாம்பிள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல பலம் தருபவன் அல்லாஹ் சொல்கிறான். 19வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை விடுத்து வேறு கடவுளரை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளர்கள் மூலம் உதவி மூலம் பலம் பெறலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இது அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துலையும் மின் தூனில்லாஹி ஆலிஹத்தன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அப்போது பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கடவுள்கள்கிட்ட போய் இவங்க நிற்கிறாங்க, ஆனால் பலம் என்கிட்ட தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடியவர். இது பார்த்திங்கன்னா 36வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை விடுத்து பிற கடவுள்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மேலும் தாம் உதவி செய்யப்படலாம் என்று ஆசை கொள்கிறார்கள். அவங்க போய் நிற்கிறாங்க, என்னை விட்டுட்டு இன்னொருத்தருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறாங்க, என்ன நம்புகிறாங்க அப்படின்னா உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படிங்கிறான். இது ஒரு இந்த இடத்துலையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த இடத்துலையும் ஆலி ஹத்தன் லா அல்லாஹும் யூன் சரூன், இந்த இடத்துலையும் இலாஹங்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். நாம் இந்த 3வது பார்த்திங்கன்னா பயன் தருபவன். இது பார்த்திங்கன்னா 11வது அத்தியாயத்தில் 101வது வசனம்,
நாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டார்கள். மேலும் இறைவனின் கட்டளை வந்துவிட்ட போது அல்லாவை விடுத்து அவர்கள் அழைத்த வண்ணம் இருந்த அவர்களுடைய கடவுள்கள் அவர்களுக்கு எந்த பயனும் தரவில்லை. நாசத்தை தவிர வேறு எந்த பயனையும் அவை அவர்களுக்கு தரவில்லை. பயன் தராதது, பயன் தருபவன், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்கள் கடவுள்கள் பயன் தரலை அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ், இந்த இடத்துலையும் இலாஹங்கிற அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4வது படைப்பவன். மேலும் அல்லாவை விட்டுவிட்டு எவர்களை மக்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளுக்கும் படைப்பாளர்கள் அல்ல, மாறாக அவர்களே படைக்கப்பட்டவர்கள் ஆவர். அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் அல்ல. மேலும் அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அறிய மாட்டார்கள். உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான். இந்த இடத்துலையும் இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிது, இந்த இடத்துலையும் இலாஹுங்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. இது 16வது அத்தியாயத்தில் 20லிருந்து 20 இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் படைப்புக்கு இலாஹுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுடன் வேறு எந்த கடவுளையும் அழைக்க வேண்டாம். வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாவை தவிர ஒவ்வொரு பொருளும் அழிந்து போகக்கூடியதாகும். ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரித்தானது. மேலும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு பெறப்படுவீர்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? பிரார்த்திக்கப்படுபவன், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு எந்த கடவுளையும் அழைக்க வேண்டாம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அழைக்கப்படுதல், பிரார்த்தனைக்கு அழைக்கப்படுதல் யார் என்னாச்சு? இங்கே அது அல்லாஹ் இறைத்தன்மை அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்தது என்ன சொல்கிறான்? ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரித்தானது. இதையும் அல்லாஹ் சேர்த்தி தான் சொல்கிறான். இப்போ இதுக்கு மீனிங் கொடுக்கும்போது ஒரு முஜாஹித் என்ன சொல்கிறாரு? ஆட்சி அல்லாஹ்க்குதுன்னா மீனிங் உடனே அந்த இடத்துல வர்றாரு. மன்னர் ஆட்சியை டிஃபெண்ட் பண்ணி ஆகணுமா சொல்கிறார். ஆட்சி அதிகாரம்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை காமிச்சிட்டு மன்னர்லாம் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அல்லாஹ் தான் ஆட்சி பண்ணுறான். எப்படின்னா சூரியன் சந்திரன் சுற்றுதில்லை, சூரியன் சந்திரன் இந்த கடல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் அல்லாஹ்வுடைய ஆட்சிப்படி இருக்குது. இது அல்லாஹ் ஆட்சிக்கில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது வேறு இதெல்லாம் நீங்கள் இந்த ஆட்சி நபிமார்கள் எதுவுமே இது பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்க. ஃபிரௌன் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் விரும்பியதை பண்ணிக்கோங்க, பனி இஸ்ரேல்களை எவ்வளோ வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம், எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பள்ளிவாசல் மட்டும் ஒன்று கட்டலாம், ஒரு 2 ஏக்கர் நிலம் வக்ஃபு கொடுத்தீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பஜனை கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இவங்களும் இது பண்ணுறோம், அவனும் ஜாயின் பண்ணிக்குவோம், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு பிரமிடு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு போயிடுவான். ஆல்ரெடி அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது? அதுதான் மௌலானா மோதி சொல்லுவார், சண்டையெல்லாம் கவனித்து பாருங்கள், நபிமார்களுக்கும் அந்த வாழ்ந்த அந்த பிரமுகர்களுக்கும் நடந்த சண்டைகளை கவனித்து பாருங்கள். வெறும் நாம் சொல்கிற களிமா சொல்கிறதுக்கா அவ்வளோ பெரிய சண்டை போடுவாங்க. களிமா சொல்லிவிட்டு அப்பாடான்னு ஆட்சி பண்ணிட்டு உட்காருவானா, அதை விட்டு போட்டு நான் சொல்ல மாட்டேன்னு ஏன் சொல்கிறேன்? ஏன்னா களிமாவுக்கு மீனிங் என்னன்னு அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. களிமா சொல்லிட்டா ரசூலுல்லாவுடைய பேச்சு கட்டு பண்ணுங்கிறது அதுக்கு ஒரிஜினல் மீனிங். அப்போ இந்த இடத்துல ஆட்சிக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார், வானம் பூமியோட ஆட்சின்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ் சொல்கிறோம் பூமி வானம் மறுமை நாளில் கையில் எடுத்துகிட்டு இந்த ஆட்சி பண்ணவெல்லாம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவான். என்ன அப்போ என்ன நீங்கள் சப்போர்ட்டு கூட போய் நில்லுங்க. எல்லாம் இதுதான் உன் ஜோன் இல்லையே, எது நாங்கள் போட்ட மேப்பாச்சே, இது எங்கள் நாங்கள் வச்ச டிசைன் பண்ண கொடியாச்சே, இது பார்டர் இதோடு சேருது, அந்த பார்டர் எங்களுது, நீ அதுக்கு வெளியே இருந்து பேசிக்கோ, இது எங்கள் இறையாண்மைக்கு உட்பட்டது, அது உங்கள் இறையாண்மை வராதுன்ட்டு அல்லாஹ்கிட்ட நீங்கள் மறுமை நல்லா வக்காலத் பண்ணுங்கள். அப்போ பார்க்கலாம் இன்ஷால்லா எப்படி வக்காலத் பண்ணுறேன். அல்லாஹ் முதல்ல விசாரணை இவங்களை தான். அப்போ பெருமை நினச்சிக்காதீங்க, அப்போ முதலில் எழுப்பப்படுபவர் அப்படின்ட்டு, அதில் முதலில் நரகத்துக்கு போபவர் இவங்கெல்லாம், புரியுதா? அசிங்கப்படுத்தப்படுபவர், கண்ணியப்படுத்தப்படுறதுல முதல் கிடையாது. அப்போ அதை சொல்லும்போது ரசூலா நடுங்கிறாங்க. இந்த ஹதீஸு சொல்லும்போது அந்த மிம்பர்லேருந்து ரசூலா விழுந்துருவாங்களோன்னு நாங்கள் நினச்சோம். நீங்கள் அசால்ட்டாக நீ மன்னராக உட்காந்து டிஃபெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, யாரோ ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான், அதை டிஃபெண்ட் பண்ணி நாசமாக போகிறதுக்கு என்ன தேவை வந்துச்சு? எவ்வளவோ பொழைப்புகள் இருக்குது, அதுக்கு போசம் வேறு தொழில் போய்க்கலாம். டீசெண்டாக நீ சம்பாதிக்கிறதுக்கு உலகத்தில் தொழில் இல்லையா? எவ்வளோ தொழில் இருக்குது, வாயில் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேறு கட்சிக்கு போய் கொள்கை பரப்பு செயலாளராக மாறிடலாம். இருக்கிறதுல டேஞ்சர் எதுனா அல்லாஹ்வுடைய சட்டையில் கை வச்சு சம்பாதிக்கிறது இருக்கிற. இதை நீங்கள் எடுக்கிறீங்க, அதுவும் தக்வா கிளாஸும் எடுக்கிறீங்க, என்ன கணக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதில் அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிடுறான், இது ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரித்தானது, எனக்கு தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது பூமி உட்பட எல்லா நிலப்பரப்பு உட்பட. அப்போது இது ஒரு மீனிங் ஆச்சு. அதே மாதிரி அல்லாவை விட்டு பிரார்த்தனை செய்வதும் அப்போ அதுவும் கடவுளாக்குவது. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நாம் ஷிர்க்கை பற்றி பேசுகிறதே இல்லை. அந்த தர்காவுக்கு போகிற அந்த ஷிர்க்கு இதை நம்ம பேசுகிறதே இல்லை. இவங்க எப்போ பாரு எங்களையே பிடிச்சிக்கிறாங்க, ஹாக்கிமயத்தை பிடிச்சி எங்களை ஓட்டுறதே உங்களுக்கு வேலையாக போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, இதுவும் ஷிர்க்குன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஷிர்க்கின் ஒரு வகையை மட்டும் எதிர்க்கிறீங்க, நாங்கள் ஷிர்க்குடைய அனைத்து வகைகளையும் நாம் விட்டு விலகணும் அப்படிங்கிறது சொல்கிறோம்.
அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கி வந்து காமன் வந்து இன்றைக்கி வந்து சுன்ன ஜமாத் எல்லோரும் இருக்காங்களே, அவங்க நம்புறது என்ன அப்படின்னா, ஷிர்க்குன்னா துவா கேட்பது வராது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ஷிர்க்கு கிடையாது. ஷிர்க்குன்னா என்ன? சிலை வழிபடுறது, அல்லாவுக்கு வேற ஒரு மாற்று வந்து ஏற்படுத்துவது, இதுதான் ஷிர்க்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அனைவரும் அல்லாவிற்குரியவர்கள் ஆவர். எவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு தாம் உருவாக்கி கொண்ட தெய்வங்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் வெறும் யூகங்களை தான் பின்பற்றுகிறார்கள், மேலும் வெறும் கற்பனைகளில் தான் மூழ்கி இருக்கிறார்கள். அப்போது யாரை நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, அது என்ன அர்த்தம்? அது நீங்கள் இறைவனாக கருதி வழிபட்டதாகத்தான் அர்த்தம். அப்போது வாழ்வின் சிரமங்கள், தேவைகளை போக்கும் ஆற்றல் இவர்களிடம். அப்போ நீங்கள் ஒரு ஆளை வந்து நீங்கள் போய் பிரார்த்தனை செய்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த சம்பல் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்தது அஜ்மீர் தர்காவுக்கு போச்சு இஷ்யூ. அவர் வந்து அஜ்மீர் தர்கா நிர்வாகி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, இனி நாங்கள் வந்து நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு பள்ளிவாசலாக கை வச்சுட்டு வந்தாங்க, இப்போ அஜ்மீர் தர்காவுக்கு வந்துட்டாங்க, இனி பாவா பார்த்துக்குவார். எப்படி? இனி பாவா பார்த்துக்குவார். இந்த பள்ளிவாசல் வந்துருச்சுல, இனி மேட்ரு முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து வேறு வேறு ஏரியாவில் பாம்பு வச்சாங்களாம், எல்லா பாம்பும் வெடிச்சிருச்சான். அஜ்மீர் தர்காவில் ஒரு பாம்பு வந்துச்சு, அது டிஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. வேணா இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ அல்லாவுடைய பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுருச்சு, பாபாவுடைய தர்கா வந்து ஒன்று நம்மளுக்கு உதார விடுவாங்கள்ல, நாகூரில் அந்த தண்ணி வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, அப்படி இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடல் அப்படியே பிளந்துச்சு, அது இதுன்றுவான். அப்புறம் அந்த இதில் மும்பையில் ஒரு தர்கா, அது டெய்லி ஈவினிங்கு அது தர்கா இடிச்சுட்டு அந்த இடத்துல எந்த கட்டடம் கட்டினாலும் அந்த இடத்துல அது அப்படி தான் இருக்கும். தண்ணி உள்வாங்க ஒரு பக்கங்க, மணல் அந்த இடத்துல மேடாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து ஒரு 100-200 மீட்டர் நடந்து போகலாம். இப்போ இங்கே குஷி பீச் இருக்குல்ல, இது கேரளாவில் இல்லை, இங்கே ராம்நாடு பக்கத்தில் ராமநாதபுரத்தில், அதுவே பாருங்கள் ரொம்ப தூரம் நீங்கள் நடந்தே போகலாம், இடுப்பளவு தண்ணி இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு. இதில் சும்மா ஒரு 10 அடி போனீங்கனால மற்ற பீச்செலாம் நீங்கள் வந்து டெப்த்தில் போயிடுவீங்க. அப்போ இங்கே என்ன மேட்டர்னா, அவர் சொல்கிறாரு, என்ன பாவாட்ட வந்துருச்சு, இந்த இவங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக பாவாவை கடிச்சிட்டாங்க, பாவா இவங்களுக்கு அடிக்காமல் விட்ட மாட்டார், இனி ஃபினிஷு அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ வந்து அவர் போட்டிருக்காரு. சரியா? அப்போது இங்கே என்ன அப்படின்னா, இந்த தேவை, இந்த ஆற்றல், நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறோன்னா என்ன நினச்சி பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா, அவரால் முடியும்னு நினச்சி செய்கிறோம். அப்போ முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சக்திகள் அவருக்கு இருக்குன்னு தானே நீங்கள் நம்புறீங்க. குழந்தை கொடுக்குறதா இருக்கட்டும், உயிரை கொடுக்குறதா இருக்கட்டும், உயிரை எடுக்கிறதா இருக்கட்டும், அப்போ அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அந்த விஷயங்கள் இல்லை, அது வந்து இது இவருக்கும் கீழேயும் அது இயங்குது அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண மாதிரி. அதுக்கு மீனிங் என்னன்னு புரியாமல் போய் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, துவா தானே கேட்டோம் அப்படிங்கிறாங்க, அது வந்து இவர்களுடைய வசீலாவல் கேட்டோம் அப்படி இப்படின்னு தாவப்படுறது. ஆனால் அங்கே நேரடியாகவே துவா கேட்கப்படுது. இவங்க முட்டு கொடுக்குறது இப்படி சொல்கிறாங்க, ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த மௌலூத் கிதாபுகள்லாம் எடுத்து பாருங்கள், நேரடியாகவே இருக்கும். கரீம் நவாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாகவே கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி இருந்தவங்க வந்து இந்த கூப்பிட்டு இந்த மாதிரி இது பண்ணுறது தவறு அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லுது. அந்த தவறும் அந்த ஷிர்க்கும் வந்து விட்டுறணும். உதவி தேடுதல் இதில் வந்து ஒரு வஸ்வாஸ் ஏற்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, உதவி நாங்கள் வந்து அல்லாவிடத்தில் தேடுவது மாதிரி தேடுறது கிடையாது. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அல்லாவிடத்தில் தேடுவது மாதிரி தேடுவது கிடையாது. நாங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட வந்து பணம் கேட்குறீங்க, அப்புறம் தூக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறீங்க, கொஞ்சம் கொடுங்கன்ட்டு. அப்போ இது வந்து அல்லாதவர்கள்ட்ட போய் உதவி கேட்குறீங்க தானே அப்படின்னு போட்டு ஒரு வஸ்வாஸ், இந்த உண்மையோடு போய் கொஞ்சம் அப்படி கலந்து விட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இது வந்து என்ன பண்ணுறாங்க, இது சரியான இது ஆர்குமெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது வந்து சரி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அஸ்பாபுகளை கொண்டு கண்கூடாக நாம் வந்து உதவி தேடுவது. இந்த உதவி தேடுதல் அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா ரசூல்லா இதுக்கு முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மற்ற மனைவிகள்கிட்ட வந்து தண்ணி கேட்டிருக்காங்க, உணவு கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஹிஜாமா பண்ண சொல்லி மருத்துவர்கிட்ட உதவி தேடி இருக்கிறாங்க, அனசலியானவர்கிட்ட பல வேலைகளை வந்து சொல்லி வாங்கியிருக்காங்க, இப்போ இதை செஞ்சுட்டு வாங்க அதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த உதவி தேடுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து நடைமுறைப்படுத்தியே காமிச்சிட்டாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை. அதே வந்து மறைவாக இருந்து உதவி தேடுவது, அதாவது அஸ்பாபுகள் இல்லாமல், அஸ்பாபுனா காரண காரியங்கள் இல்லாமல் எப்படி நடக்கும்னு தெரியாமல் அல்லாஹ்விடத்தை அப்படி முறையிடுவது. எப்படி நடக்கும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நடந்தாகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட வச்சிங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, ஏழை பரம ஏழை, எனக்கு தெரியாதுப்பா, நான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறேன், நாளைக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்போமா? மனிதர்கிட்ட போய் உதவி தேடணும். அப்பயும் செலக்ட் பண்ணுவோம், எந்த மனிதர்னால என்ன பண்ண முடியும், இவர்னால என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அந்த சம்மந்தப்பட்ட உதவி தான் கேட்போம். இவர்கிட்ட போய் இந்த உதவி கேட்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், எதெல்லாம் இயற்கைக்குள்ள அல்லாஹ்வுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறானோ அந்த உதவிகள்லாம் போய் இங்கே நாம் வந்து இங்கே போய் தேடுறோம்.
அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறைவான விஷயங்களை மறைவாக இருந்து ஒருவரிடம் உதவி தேடுவது அது வந்து ஷிர்க்கு. இப்போ இதில் இன்னொரு ஃபித்னா என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆற்றல் கிடையாதுன்னு குர்ஆன் பேசுது. எந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட உதவி தேடுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது அப்படின்னு குர்ஆன் பேசுது. அதை மட்டுமே ஆர்குமெண்ட்டாக வச்சதுனால அவன் என்ன பண்ணுறான், சில விஷயங்களை வச்சு இப்படி ஆற்றல் இருக்குது, அவன் என்ன சொல்கிறான், ஆற்றல் இருந்தால் கேட்கலாமா அப்படிங்கிறான். செவி ஏற்பது இல்லைங்கிறான். அப்போ செவி ஏற்றால் அவன்கிட்ட உதவி தேடலாமா? அப்போ ஒரு சாமியார் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு செவி இருக்குது இல்லை, அவர்கிட்ட போய் குழந்தை வரம் கேட்டு உதவி தேடலாமா? திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க. கரெக்டு தானே, இவங்க வைக்கிற லாஜிக்கு அந்த லாஜிக் வந்து கரெக்டு. ஆனால் அப்படி கிடையாது. எது எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, எது எல்லாம் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கேட்கணும். அதே அவங்க என்ன சொல்கிறாங்க, மூசா நபி வந்து என்ன பண்ணாங்க, தொழுகையை வந்து 5 குறைச்சி கொடுத்தாங்க இல்லையா, 50 வந்து 5 குறைச்சி கொடுத்தாங்க. அவர் மரணித்தவர் தான், ஆனால் உதவி செஞ்சாரா இல்லையா? அப்படின்னா மூசா நபி நேரில் வந்தால் மறுபடியும் நீங்கள் உதவி தேடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 கூட கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சுபு மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக தெரியுது, அதை மட்டும் வேணால் ஒரு 10 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்க சொல்லி மூசா நபி வந்தார்னா மறுபடியும் கேளுங்க. இப்போ ஈசா நபி இன்ஷால்லா வரப்போகிறாரு, அப்போ அவர்கிட்டையும் கேட்போம் இன்ஷால்லா. அவர்கிட்ட உதவி தேடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஈசா நபிகிட்ட இப்போ உதவி தேடலாமா? இப்போ வாரம் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் உதவி தேடிட்டு இருக்கு, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க, நரகவாசி. யாப்பா ஈசா நபி கிறிஸ்டின், என்ன கிறிஸ்டின், நபிகிட்ட துவா கேட்குறவன் கிறிஸ்டின்னு, அவளிகிட்ட துவா கேட்குறவன் முஸ்லீமா? என்ன நியாயம்? ஒரு இதுலேயும் வந்து ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா? இப்போ இதில் மறைவாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உதவி கேட்கக்கூடாதுங்கிறது ரசூலாட்டே ஆதாரம் இருக்குது. உதாரணத்துக்கு மழையை வந்து வானவர்கள் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு ரசூலாக்கு தெரியும், மழையை வானவர்கள் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு ரசூலாக தெரியும். ஆனால் ஒரு காலத்திலையும் மழையுடைய வானவரை கூப்பிட்டு மழையை கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அல்லாட்ட தான் மழை தொழுகை தொழுது அல்லாட்ட தான் துவா கேட்குறாங்க. ரசூலா நினச்சிருந்தா, இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஜிப்ரீல்கிட்ட சொல்லி அவரை கான்டாக்ட் பண்ணுறது, அவர் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் போட்டேன்னா அல்லாஹ் ரொம்ப பிஸியாக இருப்பான், நான் சொல்லி அது வந்து மறுபடியும் எங்கேருந்து 10 ஆர்டர் வர்றதுக்கு டைரெக்டாக மலையுடைய வானவர் சொல்கிற ரசூலா சொல்கிறாங்க நிறைய இடத்துல. இந்த சத்தம் என்ன தெரியுமா, வானவர்கள் வந்து மேகங்களை ஓட்டிச்சிடுறாங்கன்ற. எப்பப்பா நில்லுப்பா ஒரு 5 நிமிஷம் இங்கே போட்டு போப்பா, முடிஞ்சே போச்சு வேலை. இதுக்கு எதுக்கு போய் ஒரு கூட்டத்தை டிக்ளேர் பண்ணி இந்த நாள் இங்கே வாங்க தொழுகை போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தொழுகைக்கு நின்று வானத்தில் கையை உயர்த்தி, அதுக்கப்புறம் அப்பாஸ் ரசூலா மரணிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தார் முன்னிலை இருத்தி எதுக்கு இவ்வளோ கூத்து பண்ணிட்டு இருக்கணும்? டேரெக்டாக மாலக்கிட்ட கேட்டு போகலாம்ல. ரசூலா கேட்டாங்களா? கேட்கல. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை டேரெக்டாக கொடுக்க முடியுமா? அவங்க கேட்டாங்களா? குழந்தை பாக்கியம் அப்போ கொடுத்ததும் வந்து யார் பார்த்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கொடுத்ததை யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கொடுத்தாங்கன்னு ஜக்கரியா நபிக்கு தெரியும். அப்போ துவா யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டிருக்கணும். எப்பப்பா வந்த ஒன்று கொடுத்துட்டு போகிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு உயிர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, நானும் வந்து புள்ள இல்லாமல் இருக்கேன், ரொம்ப வருஷமாக ஆச்சு, நானும் அல்லாட்ட துவா டெய்லி செஞ்சுட்டே இருக்கேன், நீ பாரு படக்குன்ட்டு கல்யாணமானவங்களாம் கொடுத்துட்ருக்கிறீங்க, ஏதோ எனக்கும் வந்து கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கலாம்ல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது. கண்ணு முன்னாடி ஜிப்ரீலே வந்தாலும், ஏற்கனவே கண்ணு முன்னாடி ஜிப்ரீல் செஞ்சிருந்தாலும், ஆற்றல் இல்லைன்னா இருக்குதுன்னா கேட்கலாங்கிறாங்க யார்? இந்த வஹாபிங்க. ஆனால் ஆற்றல் இருந்தாலும் கேட்கக்கூடாதுங்கிறது தான் சரியான நிலைப்பாடு. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் என்ன ஆற்றல் இருந்தாலும், அவள் தஜ்ஜால் எவ்வளோ ஆற்றல் மிக்கவனாக இருப்பான், அப்போ அவனால் செய்ய முடிகிற விஷயங்களுக்கெல்லாம் அப்புறம் அவனை இறைவன் ஏற்றுக்க முடியுமா? அப்போ வஹீக்காக ஏங்கிய காலகட்டத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஜிப்ரீலை கூப்பிட்டது கிடையாது. அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க 2வது அத்தியாயத்தில் 144 நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இதோ நீர் எந்த கிப்லாவை விரும்புகிறீரோ அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம். அந்த கிப்லா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வானத்தை பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளும் கூப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வரும் பாருங்க, ஜிப்ரீல் வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு, நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. காஃபில் அல்லாஹ்னு சொல்லுவாங்க, இன்ஷா அல்லான்னு சொல்லாமல் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு. ரசூலா கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க, வஹி வந்துடும் நாளைக்குன்ட்டு. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. அப்போ அவங்க அல்லாட்ட தான், அல்லாஹ் சார்ந்து தான் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சார்ந்து இல்லை. ஸோ மறைவான நிலையில் உதவி தேடுவது என்பது, அஸ்பாபுகளுக்கு அப்பாற்பட்டு உதவி தேடுவது என்பது ஷிர்கில் அடங்கும். நீங்கள் அல்லாஹ்வுனால முடியல அதனால் இங்கே போகிறீங்க அப்படின்னு தான் மீனிங்கு. நீங்கள் உங்களுடைய உலமாக்களை நம்பி உங்களுடைய மறுமையை நாசம் பண்ணிக்கிறதா இருந்தால் உங்களுடைய சாய்ஸ், புரியுதுங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். மறுமையில் அல்லா இடத்துல நிற்கும் போது உங்களுக்கு அதோடைய விளைவு என்னங்கிறது புரியும். எல்லாம் பார்த்தீங்கன்னா துனியாவுடைய முகப்பத் தாங்க. எவன்லாம் ஷிர்க் வைக்கிறான்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். துனியாவுடைய முகப்பத்தை, இவன் மன்னராட்சி ஆதரிக்கிறவங்களும் துனியாவுக்காக தான், மறுமைக்காகலாம் கிடையாது. இவங்களும் போய் தர்காவில் போய் சொர்க்கம் கூட கபருடைய கேள்வி கணக்கு லேசாக்கெலாம் கிடையாது. பிஸ்னஸில் பிரச்சனை, நோயில் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, வளையல் கட்டி விட்டால் வளகாப்பு நடக்கும், தொட்டில் கட்டி விட்டால் குழந்தை பிறக்கும், கிட்னி போட்டால் கிட்னி சரியாயிரும், கால் போட்டால் கால் சரி, எல்லாம் துனியா சார்ந்த விஷயங்கள் தான்.
ஒன்றும் இவங்களுக்கு பக்திலாம் கிடையாது, உலக வெறி, அது வியாபாரம். எது அதுதான் அல்லாமா இக்பால் கூட சொல்லுவார், கப்ரோம் கி திஜாரத் அப்படிம்பார். பிஸ்னஸ், கப்ரை வச்சு பிஸ்னஸ் நடக்குது, பக்தியே கிடையாது, போலி பக்தி. ரசூல்லா பேரெலாம் மௌலூது ஓதலாமா கூட, ஓதுங்க, தாராளமாக ஓதுங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், லைவ் போடுறேன், யார் யாரெல்லாம் ரசூல்லாவுடைய நேசர்கள் வாங்க மௌலூது ஓதுங்க, ஆனால் காசு தர மாட்டேன். ஏன் ரசூல்லா மேலே முகப்பத்து உங்களுக்கு இல்லையா? இருக்குல்ல, ஓதுங்க. அப்போது என்ன பிரச்சனை, இவங்களுக்கு காசு மட்டும் கொடுக்காம இருங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு. ரசூல்லாவுடைய முகப்பத்தில் இவங்களுக்கு காணாமல் போயிடும். அடுத்த வேறு எங்கே போய் ஓத காசு கொடுத்தா, இப்போ இந்த 2 பெண்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கல்ல, எந்த இடத்துல போய் என்ன மௌலூது ஓடிட்டு இருக்காங்க, இப்போ வேறு ஏதோ மௌலூது ஓதுறாங்க, எதுக்கும் தயார், துனியா அப்படின்னு காமிச்சிங்கன்னா எதுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. அப்போது இது வந்து உதவி தேடுபவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டோம். அப்போ அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்பவன். இப்போ அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவன் என்னை படைத்தானோ, மேலும் எவன் பக்கம் நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்களோ அத்தகைய ஒருவனுக்கு நான் ஏன் அடிபணியக்கூடாது? அவனை விடுத்து மற்றவர்களை அடிபணிவதற்குரியவர்களாக நான் எடுத்துக்கொள்வேனா? உண்மையில் கருணமிக்க இறைவன் எனக்கு ஏதேனும் தீங்கினை ஏற்படுத்த நாடினால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எவ்வித பலனையும் அளிக்காது, அவர்களால் என்னை விடுவிக்கவும் முடியாது. இது ரசூல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது நபி என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை பிடிக்க நாடிட்டானா எந்த பரிந்துரையும் எனக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த பூரியம் ஃபாத்தியா கிதாப் படிச்சிருக்கீங்களா? பூரியம் ஃபாத்தியா இருக்குல்ல, இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்க, அவர் அஹ்லபைத், அவருடைய பேரில் வந்து ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க. அது உருதுவில் நாங்கள் தானே ஓதுவோம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அதில் இருக்கும் ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பூரியா ஃபாத்தியா வந்து இது ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அதில் இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பூரி, இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் குடம், இவ்வளோ பூவு, இவ்வளோ அதுக்கு ஃபிர்னி, இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் நீ செஞ்சு என் பேரில் ஃபாத்தியா நீ ஓது, கேட்டது உனக்கு கிடைக்கும், கிடைக்கலைன்னா மறுமையில் நீ எனக்கு வந்து கெட்டியாக பிடிச்சிக்கலாம், நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவேன். அப்போ என்ன ஆச்சு, துவா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கிடச்சிருச்சு, ஃபெயிலியர் ஆச்சுன்னா சொர்க்கம். எப்படி ஒரே கலர் 2 மாங்காய், மறுமையில் நீ தாராளமாக என்னை பிடிக்கலாம், நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இங்கே ரசூலா என்ன சொல்கிறாங்க, அல்லாட்ட ரெக்கமெண்டே பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் நினச்சிக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷனுக்கு மீனிங் என்னன்னு கூட நமக்கு தெரியறதில்ல. அது அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறான் பாருங்கள், அல்லாவை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் லாபத்தையும் தங்களுக்கு அளித்திட இயலாதவற்றை வணங்குகிறார்கள். மேலும் இவை எங்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகின்றார்கள். நபியே, நீர் இவர்களிடம் கேளும், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்து கொடுக்கின்றீர்களா? இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனும் ஆவான். இப்போ என்னடா நினச்சிக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிட்டா, இப்போ ரெக்கமெண்டேஷன் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சும்மா ஒரு லைட் ரெக்கமெண்டேஷன், கோரிக்கை வைப்போம், அக்செப்ட் பண்ணட்டும், இல்லைன்னா போயிட்டு போகுது, இது ஒரு ரெக்கமெண்டேஷன். இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன, செஞ்சே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் இந்த ரோடு வழியாக போகிறார், போகும்போது ஒரு அம்மா வந்து சொல்லுது, இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து தண்ணி பைப் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நிற்கிது. முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருச்சு. அவர் வாங்கி ஒரே ஒரு சைன் அடித்து கார்பரேஷன் போட்டார், உடனே தண்ணீர் கொடுக்கவும் அப்படின்ட்டு. இதுவும் ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ இந்த லெட்டருக்கு வேல்யூ என்ன? இது வெறும் ரெக்கமெண்டேஷன் இல்லை, செஞ்சே ஆகணும் ஆர்டர். இது அந்த மாதிரி ஆர்டர் அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், இவர் நரகவாசிங்க, மலக்கு பிடிச்சி போகிறாங்க, நிறுத்துன்றான். யார்? அவுலியாக், இவங்க நினச்சிட்டு இருக்கிற அவுலியாக்கள், நிறுத்துன்னு அல்லா கூட்டுப்போ, நிறுத்து மலக்கு, போகக்கூடாது. மாலிக் இப்படிம்பார், அவர் நரகத்துடைய காவலர். மாலிக் இருங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, இருங்க, முதல்ல செட்டில் பண்ணுவோம், அதுக்கப்புறங்க இவன் தவறாமல் எனக்காக பாத்தியா ஓதனவன், நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கூட்டு போகலாம், நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன்ட்டு, நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்ல என்ன பண்ணிட்டு, நான் சொல்கிறேன் முடிஞ்சிருச்சா, கேஸ் முடிஞ்சதுப்பா, அடுத்த டோக்கன் வர சொல்லுண்ணா, இதுக்கு செட்டில் பண்ணாமல் நான் விட மாட்டேன், இப்படி நினைக்கிறாங்க அந்த சீனை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஈசா நபியை நரகத்தில் ஈசா நபியை தண்டிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஈசா நபியும் அவங்க அம்மாவையும் நான் தண்டித்தா நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால்? ஏதோ ஈசா நபியின் பொருளால், ஈசா நபியின் ரத்தத்தால் கேட்குறீங்க, நான் ஈசாவையே தண்டிச்சிருவேங்கிறேன், அப்புறம் என்னத்தை போய் நீ போய் என்கிட்ட போய் என்கிட்ட போய் ரூல்ஸ் எல்லாம் மண்ணாங்கட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது பரிந்துரையுடைய வீரியம் அது என்ன மீனிங்னு தெரியல. ரெக்கமெண்டேஷன்னா அல்லாவுக்கு என்ன அல்லாஹ் வந்து அப்போ நீங்கள் ரெண்டுமே தப்பு. ஒன்று, அல்லாவை மீறி அந்த இடத்துல மறுமையில் உங்களால் செயல்பட முடியும்னு நம்புறீங்க. இன்னொன்று என்ன, அல்லாஹ் வந்து இரக்கமற்றவன், என்னுடைய வலியை வந்து அவன் உணராதவன், நான் வந்துட்டு நரகத்திலேருந்து விடுதலை கேட்டால் அவன் தரமாட்டான். ஆனால் இந்த அவுளியா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் ஃபீலிங்ஸ் உணர்ந்தவர், நான் எவ்வளோ சிரமப்படுவேன் நரகத்துக்கு போனான்னு அவர் தெரிஞ்சவர், அதனால் அவர் என் மேலே தன்னுடைய கருணை பார்வையை தெளிச்சு விட்டார். இதுதானே மீனிங்கு. அல்லாஹ்க்கு ஒருத்தன் ரெக்கமெண்டு செஞ்சானா இதுதானே மீனிங்கு. அல்லாஹ் விட அவன் இறக்க குணம் கொண்டவன்னு நம்புறீங்க. ஒன்று இல்லது, அல்லாஹ்னால் ஒரு நரகவாசின் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவனை தன்னுடைய உத்தரவின் மூலமாக அந்த உத்தரவு செல்லாததாக
மரண தண்டனை மேல்கோட்டுக்கு அப்பீல் போச்சுன்னா இதாயிரும்ல, ரத்தாயிரும்ல, அந்த மாதிரி நினச்சி இவங்க பரிந்துரை அது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். ஸோ பரிந்துரைங்கிறது சாதாரண பாவம் கிடையாது, மிகப்பெரிய பாவம். அப்போ மலக்குமார்கள் பண்ணுறாங்களே, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் பண்ணுவாங்க, நல்ல மனிதர்களும் பண்ணுவாங்க, மலக்குமார்களும் பண்ணுவாங்க. அந்த பரிந்துரை எப்படிப்பட்டதுன்னா, அல்லாஹ்வே அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவி. புரியுதுங்களா? அந்த இடத்துல நபிமார்களை கண்ணியப்படுத்தணும். நபிமார்களை வெறும் சொர்க்கவாசியாக அனுப்புனா அது ஒரு கண்ணியம். அவர் நினச்சா சில பேரை சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியுங்கிற அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து, யாருக்கு அல்லாஹ் அருள் புரியணும்னு முடிவு பண்ணிட்டானோ அந்த மனிதர்களை கூட்டிகிட்டு போய் வேணால் நபி அவர் ரெக்கமெண்ட் பண்ணார்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நபி ரெக்கமெண்ட் பண்ணி, அப்போ அதில் அந்த ஹதீஸில் வரும், அல்லாவே சொல்லுவான், இவரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா, அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா, உன் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியான்னு அல்லாஹ் நம்மளை சொல்லுவான், இன்னாருக்கு பரிந்துரை செய்யுங்கள்ட்டு. இது அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுற ரெக்கமெண்டேஷன். இதில் ரசூல்லா தன்னுடைய சித்தப்பாவை கூட ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. யார்? அபு தாலிப் எவ்வளோ அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, அது பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பரிந்துரை சார்ந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த பாகங்கள் இன்ஷால்லா சீக்வன்ஸாக அது வெளியிட்டுருங்க. இது முடிச்சிடலாம் இன்ஷால்லா. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த